பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் வார்த்தை இந்த நாளிலே காலை வேளையில கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, இந்த வசனத்தை கேட்கும்போது நமக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு கொடுப்பது போல இந்த வார்த்தைகள் இருக்கிறது. நீங்கள் திடன் கொண்டு தைரியமா இருங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்களை சுத்தி யாருமே இல்லை நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்காக இரட்சகராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்காக தேவ தூதர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்காக ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் இருக்கிறாங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களுக்கு பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்னா ஆசீர்வாதம் உள்ள பாக்கியவான் பிள்ளைகள் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. நீங்க திடம் கொண்டு தைரியமா இருங்க. எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தைரியத்தை இழக்கக்கூடாது. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்கள் திடமனதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அது மாத்திரமல்ல, நீங்கள் யாரை நோக்கி பார்க்கிறீர்களோ அவர்களை குறித்து பயப்படாதிருங்க. யாரை நோக்கி இன்னும் அதிகமாக எதிர்பார்த்து, ஆண்டவரே இவங்க இப்படியா என்னிடத்துல வருகிறார்களே, இது ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி வந்துருமா, எனக்கு இந்த பலவீனம் சரீரத்தில் இருக்குன்னு எதையோ ஒன்று நோக்கி பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை நோக்கி பார்க்கவே பார்க்காதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்க பார்வை எல்லாம் வேற விதமா இருக்க வேண்டும். பாருங்க, நீங்க முழுக்க முழுக்க பிரச்சனைகளை பார்க்குறீங்க, சூழ்நிலைகளை பார்க்காம கர்த்தரை பாருங்க. பிரச்சனையை பார்த்துக்கிட்டு தேவனை விட்டுறாதீங்க. தேவன் பேசுகிற வசனத்து மேல உங்கள் நோக்கம் இருக்கட்டும். ஏதோ ஒரு இணுக்குல ஏதோ ஒரு இடத்துல வசனம் உயிர் உள்ளது. அது எங்கேயோ ஒரு உயிர் காரியத்தை நமக்கு செய்யும். ஆகையால தான் வசனம் சொல்லுகிறது, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அதனால நீ தைரியமா இருமா. ஏன் பயப்படுறீங்க? ஸோ விசுவாசத்தோடு என்னெல்லாம் ஜெபித்துட்டு நீங்க போறீங்களோ எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அருமையான தேவ ஜனமே, இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, ஸோ உங்களுக்கு விரோதமாக யார் எழுந்திருந்தாலும், ஐயோ எங்கள் வீட்டில் இவங்கெல்லாம் இப்படி எழுந்திருக்கிறாங்களே நின்று ஒருவேளை மன கலக்கத்தோடு இந்த வேளையில் கேட்கிற சகோதரர்களாகட்டும் சகோதரிகளாகட்டும் யாரானாலும் சரி, தைரியமாக இருங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். பாருங்க, வேதாகமத்தில் நம்ம எலிசாவுடைய காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். எலிசாவை பிடிக்கும்படியாக இந்த வேளையில் ராஜா ஆட்களை அனுப்புகிறான். எலிசாவை சுற்றி எப்படியாவது வளைத்து போட வேண்டும், அவன் நமக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாய் வருகிறான் என்று. இந்த வேளையில் ராஜா ஆட்களை அனுப்பும்போது அவன் எலிசா இருந்த மலையை சுற்றி அநேக வீரர்கள் ரெடியா எலிசாவை பிடிக்கலான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியே பார்க்கிறான். வெளியில பார்க்கும்பொழுது அந்த இடத்துல பயந்து போய், ஐயோ ராஜாக்கு விரோதமா எலிசா நின்னதுனால தான் இப்போ இந்த பிரச்சனை, நம்மளும் சாக போறோம், எலிசாவும் சாக போறாருன்னு பயந்து போய் தவிக்கிறான். உள்ள போய் அவங்கிட்ட சொல்லும்போது எலிசா சொல்லுகிறான், எப்பா நீ இங்க இருக்கிற இந்த கண்ணில் பார்க்குறிய இந்த ஜனங்க, இந்த விஷயம் இதெல்லாம் இல்லை, இதை காட்டிலும் மேலானவர் நம்மோடு இருக்கிறார். இவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற. ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே அப்பா, இவன் மாம்ச கண்ணோடவே ஒவ்வொன்றையும் பார்க்குறான். மாம்ச கண்ணா பார்க்காதீங்க, ஆவிக்குரிய கண்களோடு பாருங்க, கண்களை திறந்தருளும் என்று எலிசா ஜெபித்த பொழுது அவன் கண்கள் திறக்கப்பட்டது. சுற்றி ஏராளமான அக்கினிமயமான தூதர்கள் நின்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவன் தான் நம்மோடு இருக்கிறார். ஆமென். எலிசாவின் தேவன் நம்முடைய தேவன். நம்மளை சுற்றி ஏராளமான நன்மைகள், ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு, ஏராளமான தூதர்கள் உண்டு. பரலோகம் நமக்காக இறங்கி சகலமும் செய்ய காரியங்கள் ஏதுவாக இருக்கிறது. பாருங்க, நம்ம மாம்ச கண்ணோடவே இருக்கிறோம், மாம்சமான எண்ணங்களோடவே இருக்கிறோம். யாராவது எதையாவது சொல்லிட்டாங்கன்னா அதையே யோசிச்சுட்டு இருக்கிறோம். பாருங்க, பலமுள்ள வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை பலமுள்ளது, அதை பெற்றுக்கொள்ளுங்க. பலவீனமானவர்கள் சொல்லுகிற பலவீனமான வார்த்தைகளை பிடித்து கொள்ளாதீங்க. சில பலவீனங்கள் சேரத்தான் செய்யும். சில காரியங்கள் கரடு முரடாக தான் இருக்கும். சில இடங்களில் விழ வேண்டிய சூழ்நிலை வரத்தான் செய்யும். ஆனால் எல்லாமே தோல்வி அல்ல. அதில் எழுந்து நிற்க வைத்து கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சில பாதைகள் நமக்கு இப்படியா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, கர்த்தருடைய மகத்துவத்தை நின்று பாருங்கள். தேவாதி தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். நீங்கள் திடமனதா இருந்து தைரியமா இருங்க. எந்த வார்த்தைகள் உங்கள் காதுகளுக்குள்ளே போனாலும் தைரியத்தை இழந்துடாதீங்க. எந்த விதமான எண்ணங்கள் உங்களுடைய காரியங்களை சிதைத்தாலும் அதை விட்டுடாதீங்க. நீங்க தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். உங்களை பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மாம்ச காரியங்கள் ஒரு நாளும் பெரிய ஜெயத்தை பெற்றதா சரித்திரமே இல்லை. மாம்சமான கிரியைகள், மாம்சமான வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகள், நெகட்டிவான நம்ம பார்க்குற காட்சிகள், சூழ்நிலைகள் எல்லாம்
எல்லாம் விரோதமாக இருக்கலாம், ஒரு இடத்துல கூட பாசிட்டிவான வைப் எங்கேயுமே இருந்திருக்காது. ஆனால் தேவனாகிய கிறிஸ்து ஆவியானவர் உங்களுக்காக எழுந்தருளி உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் வழி நடத்துவார். மின்னலை போல வேகமாய் அம்புகள் கடந்து வரும். தேவனாகிய கிறிஸ்துவுக்கு விரோதமாய் யார் நின்றாலும் அங்கே கர்த்தர் போய் நிற்பார். ஆமென், அல்லேலூயா. ஸோ போய் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கத்தக்கதாய் அந்த அம்பு கடந்து போகும். ஸோ ஆகையால பயப்படாதீங்க. சுற்றி தேவன் இருக்கிறார், தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். திடமனதா இருங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்வார். ஆமென். எந்த ரிப்போர்ட் ஆனாலும் அதை மாற்ற கர்த்தரால முடியும். எந்த விதமான காரியமானாலும் வீட்டின் சூழ்நிலைகளை தலைக்கீழ மாற்ற முடியும். மாற்ற முடியாத கடினமான மனிதர்களை கர்த்தர் மாற்றுவார். மாற்ற முடியாத பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். இருதய கடினங்களை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகையால பயத்தை விடுங்க, பலவீனமான சிந்தனைகளை விடுங்க, சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க. பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். சாட்சிகளாய் திரும்பி வருவீர்கள். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்ட அருமையான குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன். அருமையான வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளில் ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு மத்தியிலும் நீர் பேசுகிற வார்த்தை ஆண்டவரே அப்பா தைரியமா இருக்க சொல்லியிருக்கிறேன். என்ன சூழ்நிலையானாலும் கர்த்தர் கூட இருந்து தூதர்களை அனுப்பி ஆண்டவரே எல்லோரையும் தப்புவித்து காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே காப்பாற்றும் அதிசயத்தை காண செய்யும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை எங்களுக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறேன். சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் என் தேவனாகிய கிறிஸ்து நீர் ஒரு நாளும் மாறாதவர். இருந்து ஜெயமாய் எல்லாவற்றையும் முடித்து தருவீராக. மனதில் இருக்கிற போராட்டங்கள், பயங்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பிசாசானம் போடுகிற நெகட்டிவான எல்லா வார்த்தைகளையும் சபித்து பாதாத்தில் கட்டுகிறேன். என் தேவன் பெரிய காரியம் செய்ய போகிறேன். பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும். இப்பொழுதும் வியாதி வெக்கினங்களோடு பலவீனங்களோடு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒவ்வொரு ஆண்டவரை விசுவாசியும் ஆசீர்வதிப்பீராக. சரீரத்தில் போராடுகிற பலவீனம் சபித்து பாதாத்தில் கட்டுகிறேன். தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இம்மட்டும் காத்ததுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இனியும் தொடர்ந்து காத்து வழி நடத்துவீராக. தொடர்ந்து உடைய பாதத்தில் இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.